நம்ம காய்கறி பழம் அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அது பட்டர்ஃப்ளை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நான் அறுவடை பண்ணும்போது வந்துடுங்க பட்டர்ஃப்ளையும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோவக்காய் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் மூக்குத்தி அவரை இப்போ தான் பூத்துட்டு வருதுங்க. பாருங்கள் அடுத்தடுத்து கோவக்காய் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த கோவக்காயெல்லாம் எடுத்துக்கலாம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். காயும் நல்லா பெருவட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருவட்டாக இருக்குது. இந்த புதுசாக கிர்னி பழம் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடணுங்க. பூச்சி தாக்கல் சீக்கிரம் வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அடுத்தடுத்து இருக்குது. இந்த கோவக்காயெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து இருக்குது பாருங்கள். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இயற்கை உரத்தை வச்சு தாங்க நான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாகவும் இருக்குது பாருங்கள். நான் ஒரு குட்டி பந்தலில் போட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் தொடர்ந்து 3 காய் பாருங்கள். இதெல்லாம் எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்துக்கலாம். கிர்னி பழம் எடுத்துக்கலாங்க. சீசனே முடிஞ்சு போச்சுங்க, அப்புறம் எனக்கு இது கிடச்சிருக்கு. இதை எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், சீசன் முடிஞ்ச பிறகு கிடச்சிருக்கு. அப்படியே நம்ம வச்சோன்னா பழுத்த பிறகு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிர்னி பழம். இது பார்த்திங்கன்னா உள்ளே இருந்ததுங்க, எனக்கே தெரியாது. நான் இது சாஞ்சிருக்கேன்னு சொல்லி இந்த இலையை செடியை வைக்கிறப்போ இதை நான் கவனித்தேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சின்ன பந்தல் போட்டுல எனக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு கிடச்சிருக்குது பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷங்க. சின்ன ஒரு பந்தலில் இவ்வளோ கிடைக்குதுன்றப்போ. இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். எங்கே இடம் கிடைக்கோ அதில் பாருங்கள் நான் குட்டி குட்டி பந்தல் தாங்க போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் காராமணி பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நான் வருது முதல் கொண்டு அறுவடை வரைக்கும் எல்லாம் காமிப்பேங்க. காராமணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே கூட பூத்துட்டு வருது. நான்லாம் ஆசைப்பட்ட சூரியகாந்தி பூ பாருங்கள் வளர்ந்து அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க நாற்று வச்சுட்டு திரும்பி நான் எடுத்து கொண்டு போய் வைப்பேங்க செடிங்களை. இதெல்லாம் மூக்குத்தி அவரை இப்போ தாங்க போய்கிட்டு இருக்கு. கொய்யா இலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொய்யா பழம் வளர்க்குறோமோ இல்லையோ, கொய்யா இலையை நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. சுகர் லெவலை கண்டிப்பாக குறைக்குங்க. இதை வெந்தயம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும். ஒரு 4-5 இலை இருந்தால் கூட போதுங்க. இதெல்லாம் பாருங்கள் காராமணி எப்படி வந்துட்டு இப்போ தான். தூதுவளையை கட் பண்ணிக்கலாங்க. தைராய்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இது. அதை கட் பண்ணிக்கலாம். வேண்டிய கருவேப்பிலை கட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான பிரண்டை எடுத்துக்கிறேங்க. பாருங்கள்
சதுர பிரண்டை பட்டர்ஃப்ளை பாருங்கள். பிரண்டை எடுத்துக்கலாம். இல்லை பிரண்டை எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள் இலை பிரண்டை. புளிக்கு பதில் நம்ம இதை அரைச்சி வச்சா புளி தேவையில்லைங்க இலை பிரண்டை இருந்தால். தோட்டத்தில் என்னென்ன வந்திருக்குன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் கிடச்சிருக்கேன். 2 வகையான கோவக்காய் கிடச்சிருக்கு. அது தவிர சீசனே முடிஞ்சு போச்சுங்க. கிர்னி பழம் பாருங்கள் எவ்வளோ பெருவட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம ஒரு வாரம் வச்சுட்டிங்கன்னா கலர் மாதிரி நம்ம சாப்பிட்லாங்க. பழுத்துறோங்க. குட்டி ஒன்று கிடச்சிருக்கு. அது தவிர எனக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொய்யா இலைங்க சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. வெந்தயம் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சுகர் லெவல் குறையுங்க. அது தவிர 2 வகையான பிரண்டை கிடச்சிருக்குங்க. இலை பிரண்டை, சதுர பிரண்டைங்க. எனக்கு தேவையான கருவேப்பிலை, அது தவிர தூதுவளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் மயில் கீரை, மாயான் கீரை, பருப்பு கீரை, பொடி பசலை கீரைங்க, முடக்கத்தான் கீரை இவ்வளவும் கிடச்சிருக்கு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டு காயின்றப்போ நான் சின்ன பந்தலை போட்டுக்க என் சேனலை போய் பார்த்தீங்கன்னா அதில் எடுத்த அறுவடைங்க. அப்போது நம்ம அதிகமாக பெருசாக செஞ்சால் எவ்வளோ அறுவடை எடுக்கலான்னு பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எது நம்மளால் முடியுமோ வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. நான் எந்த வகை ரசாயன பொருளாமல் நான் வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணதுங்க. என் சேனலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 0% பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்க்கலாங்க. எவ்வளோ நம்ம காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்காதுங்க. நம்ம வீட்டு காயின்றப்போ எவ்வளோ சந்தோஷமாக நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள். இன்றைக்கி கீரை கடைஞ்சி நான் இந்த கோவக்காலாம் சேர்த்து பொரித்து தூதுவளை ரசம் வச்சு பிரண்டை துவையல் வைப்பேங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுதுன்னு இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.